அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்லுங்க? சத்தமாத்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சோத்திரம். 1, எல்லைகளை அரசாளுகிறார். 2, எல்லைகளை திட்டம் பண்ணுகிறார். 3, எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாய் மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இது ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை. மனுஷன் சமாதானம் இல்லாம, நிம்மதி இல்லாம இன்றைக்கும் ஆங்காங்கு ஓடிக்கொண்டு இருக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைங்க வாழ்க்கையிலேயே, குடும்பத்திலேயே அநேக பிரச்சனைகளும் போராட்டங்களும் அநேக குறைவுகளும் நாளுக்கு நாள் எழும்பி கொண்டு வருகிறது. சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு சமாதானம் உள்ள நித்திரை என்ன செய்கிறாராம்? அங்கிட்டு தலையை வச்சு பார்க்கறது தூக்கம் வரல, உன்னை இங்கிட்டு தலையை வச்சு பார்க்கறது தூக்கம் வரல. ஸ்தோத்திரம். நைட்டு பூனை மாதிரி எந்திரிச்சு என்ன செய்யுது? நடந்துக்கிட்டே இருக்குது. தண்ணியை குடிக்கிறது, டிவியை பார்க்கறது, செல்போனை பார்க்கறது. ஏன் இல்லை சொல்லுங்களேன்? தூக்கமே வர்றதில்லை. ஏன் தூக்கம் வரல? டிவி கட்டணுமே, பணம் தேவைப்படுது, அது என்ன ஆகும், இது என்ன ஆகும்? சமாதான குறைவு. நம்ம என்னதான் ஜெபம் பண்ணாலும், ஆவிக்குரிய காரியத்தில் முன்னாடி வந்தாலும், என் வீட்டில் இன்னைக்கும் சமாதான குறைவு என்ன செய்யுது? ஏதோ ஒரு குறைவுனால சமாதானம் இல்லாம போயிடுது. பணப்பிரச்சனை வந்துச்சுனாலே சமாதானம் என்ன? ஆனா இங்க எவ்வளவு அழகான மாதிரி, உன் எல்லையில சமாதானம் வந்துருச்சுன்னா உச்சிதமான கோதுமையினால கர்த்தர் திருப்தியாக வர. நான் சொல்றேன், ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி என் எல்லையில கர்த்தருடைய சமாதானம் கடந்து வர வேண்டும். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த ஆமென் சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் உன் எல்லையை ஆசீர்வதிக்க போகிறார். உன் எல்லையில சமாதானம் உண்டாக போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் அலங்கத்துக்குள்ள எவ்வளோ கனெக்டிங்கான வேர்டு பாருங்க. ஸ்தோத்திரம். உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக நீங்கள் நம்புங்க. இனி உங்க வீட்டில் அழுகையின் சத்தம் அல்ல, இனி உங்க வீட்டில் புலம்பலின் சத்தம் அல்ல, இனி உங்க வீட்டில் தற்கொலையின் எண்ணங்கள் அல்ல, இனி உங்க வீட்டில் சமாதான பிரபு, சமாதான பிரபு உன் எல்லையை சமாதானமாய் மாற்ற போகிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். பைபிளை வாசிக்கிறோம், சமாதானம் நதியை போல என்ன செய்யுமா? ஸ்தோத்திரம். உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை உனக்கு என்ன செய்கிறேன்? இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, உங்க எல்லையில கர்த்தர் சமாதானத்தை தரப்போம். படுத்த அடுத்த 5 நிமிஷத்துல கொரட்ட சத்தம் என்ன செய்யணும்? அது ஒரு நிம்மதியான ஒரு லைஃப். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சத்தமத்த ஒரு ஆமீன் சொல்லுங்க. சத்தமத்த ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இந்த அழுகையின் சத்தம் மாறட்டும். என் எல்லையில கர்த்தர் சமாதானத்தை தரப்போகிறார். என் வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு சிலர் டாமஞ்சேரி மாதிரி தான். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குள்ளேயே டாமஞ்சேரி மாதிரி தான். மூஞ்சி அங்கிட்டு திருப்பி வைக்கிறது, மூஞ்சி எப்படி திருப்பி வைக்கிறது. ஒரு சிலருக்கு ஏண்டா வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு இருக்குது. ஒரு சிலருக்கு ஏண்டா இந்த வீட்டில் இருக்கிறோன்னு இருக்குது. வெளியில போயிட்டு வந்தவங்களுக்கு ஏண்டா வர்றோன்னு இருக்குது. உள்ள இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் ஆண்டவர் ப்ராஃபட்டிக்காக பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன், இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. உங்க எல்லையை கர்த்தர் டச் பண்ணும் பொழுது உங்க எல்லையில தெய்வீக கையை தட்டி ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. உங்க எல்லையில இதுவரை பார்க்காத ஒரு சமாதானத்தை கர்த்தர் தர போகிறார். அந்த சமாதானம் நதியை போல புறப்பட்டு வர போகிறது. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பெரிய பெரிய ஆளுகள்லாம் சூசைட் பண்றது எதுக்காக? போன வாரம் நியூஸ்ல பார்த்தேன், ஜோஸ் ஆல்காஸ் அதனுடைய அதிபர், இந்த ஜோஸ் ஆல்காஸுடைய நகைகளுடைய அந்த முதலாளி துபாயில் தூக்கு போட்டு என்ன செஞ்சாங்க? யோசிக்கவே முடியல. காரணம் சமாதானம் இல்லை. பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய பெரிய நடிகைகள் இன்னைக்கு சூசைட் பண்றாங்க. காரணம் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. பைபிள்ல தெளிவாய் சொல்லி இருக்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை, நித்திய பிதா, சமாதான. நான் சொல்றேன், அந்த சமாதான பிரபு இந்த மே மாதம் உன் வீட்டில் உன் எல்லையில சமாதானத்தை கொடுக்க போகிறார். இதுவரை பார்க்காத, இதுவரை பெற்றுக்கொள்ளாத ஒரு பேரின்ப சமாதானம் உங்க குடும்பத்தின் மேல் நதியை போல
ஹல்லேலூயா. கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் வீட்டில் சமாதானம் நதியை போல புறப்பட்டு வரட்டும். ஆண்டவரே, கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. யாருக்கா இந்த வார்த்தையை கொடுக்குறான்னு தெரியல. இனி உன் வீட்டில் சண்டையின் சத்தம் கேட்கக்கூடாது. உன் எல்லையை கத்த டச் பண்ண போகிறா. உன் எல்லையை கத்த சமாதானத்தினால டச் பண்ண போகிறா. ரீமா நாமா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைங்க இருந்தீங்கன்னா உங்க பேரண்ட்ஸுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். பேரண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்க வீட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. என் எல்லையில சமாதானம் உண்டாவதாக. என் எல்லையில சண்டை அல்ல, என் எல்லையில மரணம் அல்ல, என் எல்லையில ஆண்டவரே புலம்பல் அல்ல. இந்த மாதம் என் எல்லையை கர்த்தர் சமாதானத்துக்கு நேரா நிறுத்துவாராக. உரமானா ஷாதா ராபா லாமா. எஸ் லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே, சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நீங்க அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க எல்லையில சமாதானம் வரப்போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒன்று, எல்லைகளை அரசாளுகிறவர். ரெண்டு, எல்லைகளை திட்டம் பண்ணுகிறவர். மூன்று, எல்லையில் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர். ஏசாயா 60வது அதிகாரம் 18வது வசனம். கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்படாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க பார்க்கலாம். இனி உங்க எல்லையில சோத்திரம் அழிவும் நாசமும் கேட்கப்படாதான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இனி உங்க எல்லையில அழிவு வராது. இனி உங்க எல்லையில நாசம் அப்படிங்கிற வார்த்தையே நீ என்ன செய்ய மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க. கடந்த 4 மாதம் எப்படின்னு தெரியாது. நிறைய அழிவை பார்த்திருக்கலாம், நிறைய அழிவின் சத்தத்தை உங்க காது கேட்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இனி 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 4 மாசம் எப்படியோ தெரியாது, போன வருஷம் எப்படி தெரியாது. இனி உன் எல்லையில அழிவின் சத்தத்தை நீ கேட்க மாட்ட. நாசத்தின் சத்தத்தை கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இனி அப்படிப்பட்ட சத்தத்தை நீங்க கேட்க போவது கிடையாது. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? அழிக்கிறவன் உங்க வீட்டுக்குள்ள வரமாட்டான். அந்த அழிக்கிற சத்தமே உங்க காதுகள் என்ன செய்யாது. சங்காரதூதன் யார் வீட்டுக்குள்ள போனா? எந்த வீட்டில் ரத்தம் இல்லையோ அந்த வீட்டுக்குள்ள சங்காரதூதன் போன. போய் என்ன செஞ்சான்? அந்த வீட்டில் யார் மூத்த ஆளா இருக்கிறாங்களோ அவங்கள மாத்த என்ன செய்வானா? இப்போ ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்க. கணவன் மனைவி 3 பிள்ளைங்க. நல்லா கவனிங்க. கணவன் மனைவி 3 பிள்ளைங்க. இந்த 3 பிள்ளைகள்ல யார் மூத்த பிள்ளையோ அந்த பிள்ளையை மாத்திரம் என்ன செய்வான்? கொண்டு போடுவான். ஒரு பிள்ளை செத்த உடனே மீதி இருக்கிறவங்கள எப்படி இருக்கும்? அவங்கள குத்தவும் மாட்டான், அவங்கள கொல்லவும் மாட்டான். கூடவே இருந்து கூடவே படுத்து உறங்கி கூடவே வளர்ந்த ஒரு ஆள் திடீர்னு ஒருத்த கட்டை எடுத்து வெட்டும் பொழுது, ஒருவேளை அவங்க அம்மா மூத்தவங்களா இருந்தா அவங்களையும் கொண்டுருவான். ஒருவேளை அவங்க அப்பா தான் அவங்க வீட்டுக்கே மூத்தவராக இருந்தால் அவங்களே என்ன செய்வான்? அந்த வீட்டில் அந்த சங்கார தூதன் என்ட்ரி ஆயிட்டு வெளியே போனா ஒரே சத்தம் தான். என்ன சத்தம்? அழிவும் நாசமுமான சத்தம். ஆட்களையும் கொண்டா, ஆடு மாடுலையும் என்ன செஞ்சான்? ஒன்ன கூட விடல. அந்த வீட்டில் மிருக ஜீவன்கள்ல எது மூத்ததா பிறந்தோ அத்தனை என்ன செஞ்சான்? சில மணி நேரத்தில் எல்லா வீட்லையும் என்னதான்? அழுகையின் சத்தம், கூக்குரலின் சத்தம். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுங்க. கடந்த மாதத்தில் உங்க காது எந்த அழிவு சத்தத்தை கேட்டுச்சுன்னு தெரியாது, எந்த கொடுமையின் சத்தத்தை கேட்டுச்சுன்னு தெரியாது, எந்த நாச மோசத்தின் சத்தத்தை கேட்டுச்சுன்னு தெரியாது. ஆனா இன்றைக்கு உன் எல்லையை கர்த்தர் தொட போகிறா. உன் எல்லையில இனி அழுகையின் சத்தம் கேட்பது இல்லை. கையை தட்டி ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. இனி நீங்க கேட்பது கிடையாது, இனி கேட்பது கிடையாது. உங்க காதுல கேட்கறதெல்லாம் ரட்சிப்பின் துதினும் ரட்சிப்பும் தான் உங்க காது என்ன செய்யுமா? எத்தனை பேர் இந்த வார்த்தை ஆமென்? நிறைய ஃப்ளாஷ் நியூஸாக நம்ம காது கேட்டுச்சுங்க, நிறைய ஃபெயிலியராக அந்த காது கேட்டுச்சுங்க, நிறைய தோல்வியை, நிறைய மரணத்தை இந்த காது கேட்டுச்சுங்க. இந்த 5வது மாதத்தில் உன் எல்லையை கர்த்தர் அரசாள போகிறா. உன் எல்லையை கர்த்தர் திட்டம் பண்ண போகிறா. இதுவரை கேட்ட சத்தம் இனி கேட்பது கிடையாது.
ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இதுவரை கேட்ட சத்தம், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுவரை கேட்ட சத்தம் இனி கேட்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் விசுவாசிக்கிறேன், இந்த மே மாதம் 2வது வாரத்தில் எல்லைகளை அரசாளுகிறவர் வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்தவர் ஆமென் சொல்லுங்களேன். அவர் என் பக்கத்தில் இருக்கிறதுனால, அவர் அரசாளுகிறதுனால கொடுமையும் அழிவும் நாசமும் இனி கேட்காது. மொத்தம் 12 காரியம் இருக்குது. வரப்போகிற வாரத்தில் தியானிக்க போகிறோம். 4 காரியம். 1, எல்லைகளை அரசாளுகிறார். இந்த வார்த்தையை கேட்கும்போது வீட்டில் வச்சு ஓமணும், ஆண்டவரே என் பிள்ளையின் எல்லையை நீங்க அரசாளன் ஆண்டவரே. செல்போன் அரசாளக்கூடாது, டிவி அரசாளக்கூடாது, கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்யக்கூடாது, என் பிள்ளைகளை உலகம் என்ன செய்யக்கூடாது. சொல்ல மாட்டேங்கிறீங்களே, என் பிள்ளைகளை உலகம் அரசாளக்கூடாது, என் பிள்ளைகளை ராஜா நீங்க அரசாளுங்க ஆண்டவரே. 2, எல்லையை திட்டம் பண்ணுங்கப்பா. எனக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்குல்ல, அந்த பவுண்டரியை நீங்க பிளான் பண்ணுங்க, நீங்க திட்டம் பண்ணுங்க. என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை, என் ஃபியூச்சரை நீங்க திட்டம் பண்ணுங்க ஆண்டவரே. நான் திட்டம் பண்றது எல்லாமே ஃபெயிலா தான் போகுது. நான் யோசிக்கிறேன், நான் முரண்டு பிடிக்கிற எல்லா காரியம் ஃபெயிலா போகுது. என் எல்லையை கர்த்தர் திட்டம் பண்ணுகிறார். ஆமென் சொல்ல மாட்டேங்க. சோத்திரம். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், ஏன் உன் எல்லை சிறுசு இல்ல, உன் எல்லையை நான் திட்டம் பண்ணுகிறேன். உன் ஊழியத்தின் எல்லை மனுஷன் அல்ல, உன் ஊழியத்தின் எல்லையை நான் திட்டம் பண்ணுகிறேன். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், இந்த மே மாதத்துக்கு பிற்பாடு உங்க எல்லையில சமாதானம் உண்டாக போகிறது. இந்த மே மாதத்துக்கு பின்னாடி உங்க எல்லையில கர்த்தர் நிற்க போகிறார். இனி அழிவின் சத்தம் கேட்கப்பட போவது கிடையாது, நாச மோசத்தின் சத்தம் கேட்கப்பட போவது கிடையாது. இந்த 4 வார்த்தைகளை இந்த மாதம், இந்த வாரம் பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து மறந்துடாதீங்க, தயவு செய்து மறந்துடாதீங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. இங்கே புறப்பட்டு வருகிற வார்த்தை சும்மா வரல. சோத்திரம். இந்த வார்த்தையை நீங்க பிடிச்சு ஜெபம் பண்ணணும். சும்மா அற்புதம் நடக்காது. சோத்திரம். எது நேரம் போவதுக்காய் வரல. சோத்திரம். இங்க வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகத்திலிருந்து வருகிற வண்ணா. இந்த வார்த்தையை ஜெபம் பண்ண போறோம். என் எல்லையை நீங்க அரசாளுங்கப்பா. வீட்டுக்குள்ள கால் வைக்கும் பொழுதே சொல்லுங்க, இந்த எல்லை நீங்க அரசாளணும். எத்தனை பேர் சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? செஞ்சு பாருங்க, வசனத்தை செஞ்சு வீட்டுக்குள்ள கால் வைக்கும் பொழுது 4 பாயிண்ட் சொல்லுங்க. இந்த எல்லையில சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த எல்லையில அழிவும் நாசமும் கேட்கக்கூடாது. இந்த எல்லையை நீர் திட்டம் பண்ண ஆண்டவரே. எழுந்து நின்று எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண பார்க்கலாம்.